வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட கேட்டுட்டு இருந்தது, சார் இந்த 2025க்கான ஃபைனல் கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து நம்ம பிசிக்கல் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் ரொம்ப டஃப்பாகவே நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஃபஸ்ட்டில் நடந்த ஒரு 3 to 4 days தான் அந்த மாதிரி டஃப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பசங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, கிரவுண்டுன்னு சொல்லிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ரோடுன்னு மட்டுமே நினச்சிட்டு இருந்த நேரத்தில் கிரவுண்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து வரதான் செய்யும். முன்னாடி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பாஸ் ஆனாலே வேலை அப்படி சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ மெயினாக அந்த கட் ஆஃப் வீடியோ யாருக்காக அப்படின்னா, ஸோ இந்த பார்டரில் இருக்கக்கூடிய மார்க்கில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிங்க. சரியா? ஸோ இதையே நம்பிட்டு இருக்காம அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஒருவேளை கிடச்சதுன்னா அப்படியே போயிருங்க, இல்லைனா கூட அடுத்த எக்ஸாம் என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் எக்ஸாம் கூட அப்ளை பண்ணாமல் விட்டாங்க, படிக்காமே இருந்தாங்க. அப்படி நீங்கள் படிக்காமல் இருக்கக்கூடாது, இந்த பார்டரில் இருக்க மார்க் நான் சொல்கிறேன். ஸோ அவங்களுக்காக தான் இந்த கட் ஆஃப் வீடியோ. ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் 6ஆம் தேதி நியூ பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் எஸ்எஸ்சி ஜிடிக்கு. ஸோ இந்த எஸ்எஸ்சி ஜிடி பேட்சில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா சரியா, நாங்கள் ஃபீஸ் வந்து என்ன பண்ணுறோம், ரீஃபண்ட் பண்ணுறோம். ஸோ 100% நான் ஜெனினாக சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டு இந்த எழுதியிருக்க இந்த எக்ஸாம்ஸ்லேயே நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம், 100% ரிசல்ட் கொடுத்தோம். எங்ககிட்ட படித்த எல்லாருமே எக்ஸாம்ஸ் வந்து கிளியர். ஸோ நான் சொல்கிற இந்த 100% வந்து என்ன அப்படின்னா இந்த டைம், ஸோ போத் ரிட்டன் அண்ட் பிசிக்கல், சரியா, போத் ரிட்டன் அண்ட் பிசிக்கல் ரெண்டுக்குமே நான் கேரண்டியாக சொல்கிறேன். ஸோ எங்ககிட்ட படிச்சிங்க அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் வேலைக்கு போயிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கட்டின ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் வாங்கியிருக்கலாம். ஸோ ஃபீஸுமே பார்த்திங்க அப்படின்னா எல்லா இன்ஸ்டிடியூட்டை விட ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான். ஸோ 10,000 தான் நாங்கள் வந்து ஃபீஸ் வாங்குகிறோம். ஸோ அந்த 10,000ல் நீங்கள் வந்து வேலை கிடைக்கிற வரைக்கும் படிக்கலாம், என்ன கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம். சரியா? ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அடுத்த போலீஸ் படிக்கலாம், சிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேனு, ஆர்மி, இதை தாண்டி எஸ்எஸ்சி எம்டிஎஸ் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி என்ன எக்ஸாம் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இது வந்து என்னோட ஓப்பன் சேலஞ்ச். ஸோ நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா உங்களோட ஃபீஸ் நான் என்ன பண்ணிடுவேன், ரீஃபண்ட் பண்ணிடுவேன். ஸோ எங்களோட குவாலிட்டியான எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. சரியா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கு இப்போ தேடிட்டு இருக்கவங்க நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ ஒன்லி 50 சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒன்லி 50 சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க இந்த நம்பரில் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க, 9384417810. நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் பேமெண்ட் 1000 பே பண்ணி புக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த 50 சீட்ஸை தாண்டி எங்களால் கொடுக்கவே முடியாது. ஸோ நீங்கள் கன்ஃபார்மாக வரதா இருந்தால் மட்டும் கால் பண்ணி 1000 பே பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, புக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம இதுக்கான வீடியோ, அதாவது நம்ம அந்த கட் ஆஃப் மார்க் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ இடபிள்யூஎஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ரிட்டர்ன் ஸ்கோர் வந்து 40 இருந்துச்சு. அவங்க ஜஸ்ட்டு பாஸ் ஆனாலே போதும், அவங்களுக்கு வந்து வேலை கிடச்சிடும். ஸோ அந்த 40 மார்க்ஸ் அவங்க எடுத்து ஃபிசிக்கல் கிளியர் பண்ணியிருந்தாலே அவங்க என்ன பண்ணிடலாம், இந்த எக்ஸாம் என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணிடலாம். சரியா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8லேருந்து 10 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்கள் 70லேருந்து 72 மார்க்குள்ளாடி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரியாக என்ன பண்ணலாம், உள்ளாடி வந்து போயிடலாம். அதே இது ஓபிசி கேட்டகரியில் ஃபீமேல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 மார்க்லேருந்து 7 மார்க் வரைக்கும் தான் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது 66 + 5 ஒரு 71 to 73 மார்க்குள்ளாடி எடுத்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். சரியா? ஸோ பிசியாக இருந்துச்சுன்னா 70 to 72, ஓபிசியாக இருந்துன்னா 71 to 73. சரியா? ஸோ எஸ்சி கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான கட் ஆஃப் வந்து 10லேருந்து 12 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டேயில் தான் எஸ்சி எஸ்டிக்கு வந்து என்ன பண்ணாங்க, பிசிக்கல் வச்சாங்க. ஸோ அந்த பேட்ச்லலாம் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. சரியா? ஸோ அதனால தான் அந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ 54 மார்க்குங்கிறது உங்களுக்கு 64 வரைக்கும் வரலாம், இல்லை அப்படின்னா 66 வரைக்கும் வரலாம். ஸோ இந்த 2 ஸ்டேஜில் உள்ளாடி தான் வரும். 64 to 66 மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ அதே இது ஃபீமேல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி தான். சரியா? உங்களுக்கு வந்து ஒரு 5 to 7 மார்க் தான் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 59 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 64 வரலாம், இல்லைனா ஒரு 66 மார்க் வரலாம். சரியா? ஸோ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் சேம் கேட்டகரி தான், ஒரு 10லேருந்து 12 மார்க் தான் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி வச்சு நம்ம பார்க்கும்போது நீங்கள் ஒரு 54 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 64.5
அப்படி இல்லைன்னா 66.5 இருக்கும். சரியா? ஸோ ஃபீமேலுக்கும் அதே மாதிரி தான். 62 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 67 இருக்கலாம், இல்லைனா ஒரு 69 மார்க் இருக்கலாம். சரியா? ஸோ அன்ரிசர்வ்டை பொறுத்த வரைக்கும், யூஆரை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் நார்மலாக இருக்கிற மார்க்கை விட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 8 மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் யூஆரில். அதாவது நீங்கள் 70+ நீங்கள் வச்சுருந்தாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மார்க் எடுத்தாலே உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ 69 + 5 74 மார்க் எடுத்தாலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ இது வந்து எங்களோட கட் ஆஃப் தான். ஸோ நாங்கள் எதுக்காண்டி இந்த கட் ஆஃப் வீடியோ போடுறோம் அப்படின்னா, இதுக்கு கீழே அந்த பார்டர் ஸ்டேஜில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு அடுத்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஆரம்பிங்க. இப்போவே நீங்கள் படிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் இந்த எஸ்எஸ்சிஜிடி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். எஸ்எஸ்சிஜிடியை பற்றி அவேர்னஸ் வந்து தமிழ்நாட்டில் இப்போ நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்த வருஷம் கட் ஆஃப் வந்து இதெல்லாம் நிற்காது. கண்டிப்பாக நல்ல கட் ஆஃப் தான் உங்களுக்கு வரும். ஏன்னா போலீஸ் எக்ஸாமோட வேக்கன்சிஸும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஆஸ்பிரன்ஸும் இதுக்குள்ளாடி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நம்மளோட பேட்ச் வந்து அக்டோபர் 6 ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் ஓப்பன் சேலஞ்ச் பேட்ச் சொல்லியாச்சு. ஸோ எஸ்எஸ்சிஜிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, கால் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.